நீங்களும் உங்க அப்பா மாதிரி நிலைமை தெரியாம பேசாதீங்க. அவர் என்னமோ அவர் பேத்திக்கு ராஜகுமார மாதிரி மாப்பிள்ள வருவான்னு கனவு கண்டுட்டு இருக்காரு. இங்க பாருங்க, இவளுக்குலாம் இந்த மாதிரி மாப்பிள்ள தான் கிடைக்கும். காது கேட்காதவளுக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். நெட்டையோ குட்டையோ வரவனுக்கு கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுறணும். அதான் புத்திசாலித்தனம். புரியுதா? தள்ளி விட்டுட்டு போயிடணுமா? என்ன பேச்சு பேசுற ருக்கு? இதே நீ பெத்த புள்ளையா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வியா? என்ன பேசுறீங்க? நம்ம வர்ஷினி எந்த குறையும் இல்லாம பிறந்திருக்கா. அது அந்த கடவுள் கொடுத்தது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவளுக்குலாம் இந்த மாதிரி மாப்பிள்ள தான் அமையும். இவளை சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அமிச்சாதான் நம்ம வர்ஷினிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஏண்டா கிருஷ்ணா, உன் பொண்டாட்டி பேசுறது நியாயமாடா? உன் புருஷன் பாக்குற வேலை யாரோடது? செத்து போன இவளோட அப்ப என் புள்ளையோடது. அவன் இறந்தப்ப கிடைச்ச பணத்தை வச்சுதான் இந்த வீட்டை லீஸுக்கு எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப கூட இவ சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் இந்த குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு. இவன் உன் அம்மாவை நினைக்கிறாமா? வருஷனையும் இவ்வளவு சொந்த அக்கா தங்கச்சியா பழகிட்டு இருக்காங்க. உனக்கு மட்டும் எப்படிமா வித்தியாசமா தெரியுது இதெல்லாம்? அட்ரஸ் அக்க இதுதான் சாக்குன்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லி காட்டுறீங்கல்ல? கேட்டீங்களா? உங்க அப்பா சொல்றதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டுக்கிட்டு இப்படி மர மாதிரி நிக்கிறீங்களே. இங்க பாருங்க, நமக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம வேற வீடு பார்த்துட்டு தனியா போலாம். இவங்களை நம்பி நம்ம ஒண்ணும் இல்ல. வாங்க போலாம். இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.